நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் செய்ய போறோம் நண்பர்களே. அவ்வளவுதான். இப்ப மது நீ இறங்குனாதே பிரெட் ஆம்லெட் செய்ய முடியும். இது இங்க உட்காந்துங்க. சபாஸ். இப்ப பிரெட் ஆம்லெட் செய்ய போறோம். ஓகே நண்பர்களே, முதல் வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு நண்பர்களே. வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கிடுவோம். சிம்பிள் தான் இது. பிரெட் ஆம்லேட் வந்து ரொம்ப சிம்பிள். போட்டுக்கலாம். அப்புறம் முட்டை எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம்ங்க, பற்ற வச்சுக்கலாம். ஓகே, பிரெட் ஆம்லெட் செய்வது எப்படி? ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. முட்டை எடுத்துக்கலாம். முட்டையை உடைச்சிக்கலாம். கிண்டிக்கலாம். கொஞ்ச நேரம் பொறுங்க. கிண்டலுக்கு ஒரு ஐடியா இருக்கு நண்பர்களே. என்ன இருக்கு? இந்த டிராவுக்குள்ள கிடக்கு. அப்படியாடா? அதுக்கு பம்புட்டு இதை போடுற. உனக்கு பத்தாதுல? ஓகே நண்பர்களே, எம்புட்டு முட்டை போட்டாச்சு நண்பர்களே. எம்புட்டு முட்டை போட்டாச்சுன்னு பாருங்க நண்பர்களே. லைட்டாக சால்ட் சேர்த்துக்கிடுவோம், தேவையான அளவு சால்ட்டு. ஓகே, என்னங்க சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுவோம். இப்போ சின்ன கரண்டி வச்சு கலக்கு நண்பர்களே. இருக்குல்ல, போச்சுரா. அது சட்டி காயம் தொட்டிங்க. டக்கடை வேகமா எப்படி செய்ய முடியும்? லூசு வாங்கடி, எங்கிட்டு லூசு சிரிக்கலாம். ஏன் பொண்டாடி சொல்லான்னு வேகமா கலக்கு. எங்க கலக்குறது? பச்சை மிளகா தான் சூப்பரா இருக்குன்னு தெரியுமா? ஆனா நீங்க திங்க மாட்டீங்க. போச்சுரா, ஆரம்பிச்சாடா என் மக. இப்படி கிட்டணும். பிரெட் ஆம்லெட் பாயிலுகடா. போச்சுரா அப்பா. ஐயோ நண்பர்களே, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல நண்பர்களே. மாட்டிக்கிடா பாயிலுகடா. ஓகே, பாயிலுகடா. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. நல்லா கிண்டியாச்சுடா. சூப்பராக கிண்டியாச்சு. ஓகே, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. இதை எப்படின்னு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். என்ன நீட்டாக காஞ்சிருச்சா? லைட்டாக எண்ணெய் சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டு அப்படி சம்முன்னு எடுத்துக்கலாம். நீட்டாக பண்ணிடலாம் நண்பர்களே. ஓகே, சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா, முதல்ல வந்து இந்த இதுக்குள்ள சின்ன கரண்டி எடுத்துக்கலாம். சின்ன கரண்டி அதை கூட எடுங்க. அதை எடுங்க. சின்ன கரண்டி இருந்துச்சுங்க இங்கே. அது இல்லைப்பா, இதை விடு, இதாக இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். எடுத்து நல்லா கலக்கிட்டு நண்பர்களே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நண்பரோட பொசுன்னு வருது. லைட்டா ஒரு முட்டை ஊத்திட்டு. அப்பா, என்னடா? எனக்கு வெங்காயம் எல்லாம் போட வேணாம். சரி, அப்படியே போட்டுடு. அப்படியேவா? எப்படி? வெங்காயமே போடாம. என்னடா சொல்ற? வெங்காயமே போடாம போட்டுடு. அவ்வளோதான், சிம்பிள் தான் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சூப்பராக பண்ணலாம். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா மிச்சம், ஏகப்பட்ட காசு மிச்சம். வாங்கி செய்யறதுக்கு நம்ம வீட்லயே பிரெட் வாங்கி செஞ்சிடலாம். சூப்பர் நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே. இது நண்பர்களே இருக்கட்டும் நண்பர்களே. பிரெட் ஆம்லெட் செய்வது இப்படி செம்ம ஈஸி நண்பர்களே. பெரிய ஈஸி கிடையாதுங்களா? அப்பா, எனக்கு வெங்காயம் போடாம வேணும்.
அடி வேணா தர்றேன். எனக்கு வெங்காயம் போடாம வேணாம். பிரட்டிக்கலாம். எடுத்துக்கலாம். பிரட்டி இப்படி எடுத்துக்கலாம். இப்படி இருந்து அவ்வளோதான். சூப்பராக வந்துடும் நண்பர்களே. புரோட்டா ஆம்லெட் செய்வது தோசை மாதிரி இருக்கு நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. இப்படி முடைக்கலாம். இதை இப்படி முடைக்கலாம். மடிக்கலாம். இதை இப்படி தள்ளி விட்டு இதை இப்படி முடைக்கலாம். அது மறக்க முடியாது. இப்படி பண்ணிக்கலாம். முடிஞ்சு புரோட்டா ஆம்லெட்டு. செம்மையாக வந்துச்சு நண்பர்களே. எப்படி வந்துருக்கு புரோட்டா ஆம்லெட்டு? சூப்பரா வந்திருக்குப்பா. என்ன வேகவே இல்லையேப்பா. செம்மையாக வந்துச்சு நண்பர்களே. அருமையாக வந்துச்சு. அருமையா வந்துருச்சு. சூப்பராக வந்துச்சு. தட்டை கொடுங்க. வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதை பிடிங்க. இதை பிடிங்க. அங்கே கொடுத்துரு. திண்டு விடுவாங்கப்பா. மதுக்கிட்டே ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் காது. வச்சுக்கிட்டு அடுத்த ரவுண்டு. இது வந்து யாருக்குன்னா எனக்கு. ஏன்னா இதுல தானே நிறைய முட்டை இருக்கு. ஒன்றும் இல்லை நம்ம சிம்பிள் தான். அவ்வளோதான். இதை வந்து காமிங்க நண்பர்களே. பொரிசு பொரிசுன்னு இருக்கு நண்பர்களே. சிக்கன் பொடி. இது ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அது வந்து பாப்பாவுக்கு, இது வந்து என் ஒய்ஃபுக்கு, சர்மிக்கும். ஓகேவா? இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. எங்கடா கரண்டி கடை வச்சேன். சூப்பராக இருக்குதுங்க. இதை இப்படி போட்டுக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள். இதை இப்படி போட்டுக்கலாம். இதை தூக்கி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் போல. ஜாயின் பண்ணிட்டோமா? அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதான். வேக வச்சுட்டு இதை தூக்கி இப்படி போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சதுரமாக இருங்க. இதுதான் நம்மளோட புரோட்டா ஆம்லேட்டு. வெரி சிம்பிள். எப்படி இருக்கு? சூப்பராக. இது வந்துருச்சு. இதையும் எடுத்துருவோம். தட்டு விடுங்க. இது வந்து சர்மிக்கு. ஓகே, தரமாக இருக்குது. அப்படியே டேபிள் போகிறோம், சாப்பிட்றோம். நண்பர்களே, பிரெட் ஆம்லேட் போட்டாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிடுங்க. நீங்கள் எப்படி இருக்கு? கட் பண்ணி தராப்பா. பிரெட் ஆம்லேட் கட் பண்ணியாச்சு. சதக். மது சாப்பிடுங்க. பிஸ்கட் மாதிரி இருக்கா? பிஸ்கட் மாதிரி இருக்கா? சாப்பிடுங்க. ஆச்சுக்கடி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அமேசனா இருக்கு. சொல்லுங்க. அமேசனா இருக்கு. சூப்பர். அப்பா வந்து சாப்பிடுவா கொஞ்சோண்ணே. ஆஹா, வெரி தூளா இருக்கு. இது வந்து சர்மிக்கு. ஐயோ, ஆவி பறக்கு. நம்மளுடைய ஆவி. அப்பா, இது வந்து அம்மாவுக்கு. இது அம்மாவுக்கு. எனக்கு அவ்வளோதான். ஓகே, இந்த நீங்கள் சாப்பிடுங்க. என்ன போதும். கொஞ்சம் எடுத்துருவா. லைட்டாக தான் எடுப்பேன். ஓகே, தேங்க்யூ. அதாவது ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. இதே பிரெட் ஆம்லேட் நம்ம கடையில் சாப்பிட்றோம். எப்படி பார்த்தாலும் காசு 50-60 ரூபா சொல்லுவாங்க. மினிமம் 50 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஆள் தான் சாப்பிட முடியும். இப்போ 4 முட்டை தான், 4 ப்ரெட்டு. சும்மா முட்டை 6 ரூபா. அவ்வளோதான். கம்மியான ரேட்டு தான். ஆனால் நான் வந்து கடையிலலாம் 1 முட்டை ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 4 முட்டை ஊற்றி வீட்டில் சாப்பிட்லாம். நல்லா பெருசாக போட்டே கொடுத்தோம். எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சூப்பராக இருக்கும்ல. சாப்பிடு. அப்பா ஒன்று சாப்பிடுவா. எடுக்கல சாமி, எடுக்கலப்பா.
பார்த்துக்குங்க நண்பர்களே, பார்த்துங்க. எடுத்துக்கோ. இது எடுத்துக்கோப்பா. யாருக்கு என்ன போதும் இது தாண்டா பொம்பளை பிள்ளை பார்க்கணுன்றது. என்ன நண்பர்களே சூப்பராக்கா. இதுக்கு அந்த தக்காளி கூட்டு தான் நல்லாயிருக்கு. அந்த இது கடையில் கொடுப்பாங்க, இந்த ஊற்றி சாஸா மோசா அதுபோல் வாங்கிக்கிறேன். ஓகே நண்பர்களே, பிரெட் ஆம்லெட் செய்வது எப்படி, அதை தின்பது எப்படி ரெண்டுமே காட்டியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாரும் ஹெல்மெட் பண்ண வண்டிக்கோ. எல்லாம் நல்லா சொல்கிறான். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீசமணி மதுமிதா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அச்சா 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 அச்சா. சூ 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 சூ.